அட்டகத்தில இருந்து இப்ப லப்பர் பந்து வரைக்கும் நம்ம அட்டகத்தி தினேஷ்க்கு நச்சுன்னு அமைஞ்ச 6 படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் பாண்டி கேரக்டர்லாம் மறக்கவே முடியாது. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அட்டகத்தி. ரஞ்சித் இயக்கத்துல முதல் முறையா தினேஷ் ஹீரோவா நடிச்ச படம் தான் இந்த அட்டகத்தி. இந்த படத்துல முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த படத்தோட சிறந்த கதை மற்றும் இதுல நடிச்சவங்க காரணமா தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இதுல நடிச்ச ஒவ்வொரு நடிகருமே அந்த கேரக்டரை சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ நம்ம லைஃப்ல சின்ன வயசுல நடந்த மாதிரியே இருக்கும். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன் என்னெல்லாம் கடந்து வருவானோ அது எல்லாத்தையும் இந்த தினேஷ் மூலமா நம்ம பார்த்திருப்போம். அதனாலேயே இந்த படம் மக்கள் மத்தியில எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குக்கு. ராஜ்முருகன் இயக்கத்துல 2014ஆம் ஆண்டு தினேஷ் மற்றும் மாளவிகா நாயர் நடிப்புல வெளிவந்த படம் தான் இது. ஒரு பார்வையற்ற ஜோடியா இதுல 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. ஆனா அவங்க 2 பேருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு லவ், அவங்க காமிக்கக்கூடிய பாசம், அந்த ஃபேக்கான வேர்ல்டுல கண்ணே தெரியாத 2 பேர் எவ்வளவு உண்மையா லவ் பண்றாங்க, இது எல்லாமே நமக்கு பர்சனலா சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். இதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தத்தையும் இந்த குக்கு படம் பிடிச்சி விமர்சன ரீதியாவும் சரி வணிக ரீதியாவும் சரி மிகப்பெரிய வெற்றி படமா மாறிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விசாரணை. வெற்றிமாறன் இயக்கத்துல 2015ஆம் ஆண்டு அட்டகத்தி தினேஷ், முருகதாஸ், சமுத்திரக்கண்ணி இன்னும் சிலர் நடிப்புல வெளியான படம் தான் இந்த விசாரணை. தமிழ் சினிமாக்கு 2015ஆம் ஆண்டுல இப்படி ஒரு படமே புதுசுதான். அதிகார வர்க்கத்தோட அடையாளமா இருக்கக்கூடிய காவல்துறையோட மனசாட்சிய குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய தமிழ் சினிமாவோட ஒரு பெருமித படைப்பா இதை பார்க்கலாம். விசாரணை படம் என்னைக்குமே நின்னு பேசும். இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் கூட பொய்யா இல்லாம உண்மைக்கு மாறா இல்லாம அப்படியே என்ன நடக்குமோ அதை தெல்ல தெளிவா காமிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கூட. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதனாலேயே இந்த படம் பெருசா யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதியன் அதிரை இயக்கத்துல 2019ஆம் ஆண்டு தினேஷ் மற்றும் ஆனந்தி நடிப்புல வெளியான படம் தான் இது. பல வருஷங்களா மனித இனம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது போர் தான். அப்படி 2ஆம் உலக போர்ல மிச்சம் இருந்த ஒண்ணு இன்னைக்கு தமிழகத்துல என்ன பாதிப்பு அது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா பாக்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜே பேபி. தமிழ் சினிமால வந்த ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்களை இனிமே நம்ம எப்போ பார்க்க போறோம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பர்சனல் கனெக்டா இந்த படம் கொடுக்கும். நம்ம எல்லாருமே அம்மா கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அது சரண்யாவை விட்ட ஆளே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா ஊர்வசி உள்ள வந்து நடிப்பனா என்னன்னு நான் காமிக்கிறேன்னு நடிச்சு காமிச்சிருக்காங்க. சுரேஷ் மாதிரி இயக்கத்துல இந்த வருஷம் ஊர்வசி, அட்டகத்தி தினேஷ், லொல்லு சபா மாறன் நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த ஜே பேபி. 5 பிள்ளைகளை பெத்த ஒரு தாய் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையும் ஆளாக்கி அவங்களோட ஹஸ்பண்டையும் இழந்துகிட்டு அவளோட அடுத்த கட்ட லைஃபான 2ஆம் பாகத்துல என்னென்ன துன்பங்களை சந்திக்கிறா, குழந்தைகள் நம்மள எப்படிலாம் அலக்களிக்கிறாங்க, நம்ம குழந்தைகள்னால நமக்கு எந்த அளவுக்கு மென்டல் பிரஷர் ஆகுது, நம்ம மூலமா குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, வயசாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு மொத்த எமோஷன்ஸையும் ஒரே படத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ஃபுல்லா உங்க அம்மாவை நீங்க வெறுக்கவே மாட்டீங்க, அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லப்பர் பந்து. தமிழரசன் இயக்கத்துல ரீசெண்டா வெளியான படம் தான் இது. ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் இதுல நடிச்சிருப்பாங்க. நான் நேத்து தான் இந்த படம் பார்த்தேன். ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம். காதல் இருக்கு, காமெடி இருக்கு, சண்டை இருக்கு, ஈகோ கிளாஷ் இருக்கு. 40 வயசுலயும் வெறித்தனமா பேட்டிங் பண்ணக்கூடிய கெத்து ஒரு பக்கம், நீ எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் உன்னை அலற விடுவேன் அப்படின்னு அன்பு இன்னொரு பக்கம்னு 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் எல்லாமே இந்த படத்துல தாறுமாறா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் செம ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டே வருவோம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அது நமக்கு பர்சனலா கனெக்ட் ஆகும். ஒரு படம் முழுக்க ஒரு இடத்துல கூட லேகே ஆகாதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த படம். சோ லப்பர் பந்து இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தினேஷோட ஃபேவரட்டான படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.